மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 92. குளித்து முடித்து வந்து தயாராகி கொண்டிருந்தான் செல்வம். அறைக்குள் வந்தாள் மலர். கண்ணாடி வழியே அவளை கண்டு திரும்பினான். மாமா. அவள் நிலை உணர்ந்து தன் ஒரு கையை நீட்டினான். வேகமாக வந்து அவனை கட்டிக்கொண்டு நெஞ்சில் சாய்ந்தாள். எல்லாத்தையும் கேட்டியா மாமா? ம். எனக்கு எதுவுமே தெரியாது மாமா. ம். சின்ன வயசுல இருந்து கோபம் வரும்போதெல்லாம் 2 பேர்கிட்டையும் சண்டை போட்டிருக்கேன். பவிதானே உங்க பொண்ணு, நானா உங்க பொண்ணு, அவ சொல்றது தான் கேட்பீங்க, அவ மேல தான் உங்களுக்கு பாசம், இப்படியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். என்னதான் நான் விளையாட்டுக்கு சொன்னாலும் அப்போ எல்லாம் அவங்க 2 பேரும் மனசுக்குள்ள வருத்தப்பட்டு இருப்பாங்க இல்ல? அவங்க உன்னை பொண்ணா நினைக்கலன்னா கண்டிப்பா வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனா அவங்க உங்க பொண்ணா தானே நினைக்கிறாங்க. அதனால தான் தன் பொண்ணு சொல்றதெல்லாம் பெருசாவே எடுத்துக்காம விட்டிருக்காங்க. அவள் தலையை வருடி மென்மையாக கூறினான். இருந்தாலும் கஷ்டமா இருக்கு மாமா. அப்போ இனிமேல் அப்படி சொல்லாத, சரியா? நாம 2 பேருமே பண்ண தப்பையெல்லாம் சரி பண்ணிடலாம். அவள் நிமிர்ந்து பார்த்தாள். சரிதானேம்மா? அவன் கன்னம் பற்றி நெற்றி முட்டினாள். மாமா, நான் ஒன்று சொல்லுவேன், நீ கோபப்பட மாட்டே இல்ல? ம், சொல்லு. முன்னெல்லாம் உன்னை திட்டுவேன்ல, நீ ஏன் எல்லாத்துக்கும் சரி சரின்னு போறேன்னு. நறுக்குன்னு கேளு மாமான்னு மெல்லிய குரலில் கேட்டாள். அவன் இதழில் புன்னகை அரும்பியது. ஓரளவிற்கு அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று அவனுக்கு புரிந்தது. நீ அப்படியே இரு மாமா, தப்பு இல்லை. ஆனா இப்போ இருக்கிற மாதிரி வேண்டாம் மாமா. அவன் குறும்பாக பார்த்தான். நம்ம மேல மற்றவங்க வச்சிருக்கிற பாசத்தோட அளவு நமக்கு தெரிய மாட்டேங்குது மாமா. நமக்கே தெரியாம அவங்கள எதுக்காக காயப்படுத்தணும்? அப்புறம் நாமளும் உட்கார்ந்து கஷ்டப்படுறோம் இல்ல? ம், புரியுது மலரு. நேத்து மாமாவும் இதே தான் சொன்னாரு. நானும் மாத்திக்க முயற்சி பண்றேன், சரியா? அவள் மூக்கை பிடித்து ஆட்டியபடி புன்னகையோடு கூறினான். இரவெல்லாம் உறங்காமல் விடியும் வேளையில் உறங்கிய சிவலிங்கம் நேரம் கழித்தே எழுந்தார். காலை கடன்களை முடித்துவிட்டு வெளியே வந்து சுற்றுமுற்றும் பார்த்தார். தங்கம், காஃபி எடுத்துக்கிட்டு வா. சமையலறை நோக்கி குரல் கொடுத்துவிட்டு மீண்டும் உள்ளே சென்று அமர்ந்து கொண்டார். சட்டென்று திகைத்து நிமிர்ந்த தங்கமணி அருகில் இருந்த அமுதாவின் கையை கெட்டியாக பிடித்து கொண்டார். அவரோ சந்தோஷமாக அவரை பார்த்து கொண்டிருந்தார். அக்கா, எனக்கு கேட்டது நிஜமாடி? ஆமாக்கா, ஆமா, மாமா தான் கூப்பிட்டாங்க. சந்தோஷங்க்கா, சீக்கிரம் போங்க. அவர் முகமோ குழப்பத்தில் சுருங்கியது. என்னாச்சுக்கா? எனக்கு சந்தோஷமா இல்லடி, பயமா இருக்கு. எதுக்குக்கா? திட்டுவாருன்னா? இல்லை, உனக்கு புரியாது, இரு வரேன் என்று விட்டு காஃபி எடுத்துக்கொண்டு சிவலிங்கத்திடம் சென்று நீட்டினார். அவர் வாங்கி கொள்ள எதுவும் பேசாமல் அவரை யோசனையாக பார்த்து கொண்டிருந்தார். எதுக்கு அப்படி பார்க்குற? இப்போ ஏன் என்கிட்ட பேசுனீங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ உன்கிட்ட பேசிட்டேன்னு நீ சந்தோஷப்படலையா? சின்ன சிரிப்போடு கேட்டார். செல்வம் உங்ககிட்ட பேசாம உங்க கோபம் குறையாதுன்னு தெரியும். அப்படி இருந்தும் இப்போ என்கிட்ட பேசுனதுக்கு காரணம் என்னன்னு தான் யோசனை. அவர் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது. அமைதியாக காஃபியை குடித்து கொண்டிருந்தார். அவரே சொல்லட்டும் என்று தங்கமணியும் காத்து கொண்டிருந்தார். குடித்து முடித்த டம்ளரை தங்கமணியிடம் நீட்டினார். எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கும்போது நான் மட்டும் தனியா இருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதோ பெருசா வலிக்குது, அடிக்கடி ஒரு மாதிரி ஆகுது. என்னங்க சொல்றீங்க? சட்டென்று அவர் அருகில் அமர்ந்து அவர் கையை பிடித்து கொண்டார். பயப்படாத, ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லா நாளும் இப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஏதாச்சும் ஆகிட்டா, ஐயோ என்கிட்ட கடைசி வரைக்கும் பேசாமலேயே போயிட்டாரேன்னு நீ வருத்தப்படக்கூடாதில்ல? ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? 50 வயசு ஆகிட்டாலே எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் தங்கம். இப்படியெல்லாம் பேசாதீங்க. ஒன்றும் இல்லடி, பயப்படாத. ஒரு பேச்சுக்கு சொன்ன, நெருப்புன்னு சொன்னா சுட்டுடுமா என்ன? அவர் கையை இன்னும் இறுக்கி கொண்டார். ஆனால் ஒன்று தங்கம், நான் இல்லாமல் நீ நல்லாவே சமாளிச்சிடுவ. ஏதோ ஒரு பையனை பிடிச்சிக்கிட்டு எப்படியாச்சும் கரையேறிடுவ. எனக்கு தான் அந்த பக்குவமே இல்லை. தரையை வெறித்தபடி மெல்லிய குரலில் கூறினார். தங்கமணியின் கண்கள் கலங்கின. சேகர் பேசினானா? ம். மருமகளும் பேரனும் நல்லா இருக்காங்களா? ம். எங்கே இருக்காங்க? வீட்டுக்கு வந்துட்டாங்களா? இல்லை என்பதாக தலையசைத்தார். அப்போ இன்னும் மருமக கோபமாக தான் இருக்கா? அதுக்காக அவங்க அம்மா வீட்லேயே விட்டு வைக்க முடியுமா? சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வர சொல்லு. காதலிச்ச கல்யாணம் பண்ண தெரிஞ்சதில்ல, பொண்டாட்டிக்கிட்ட எப்படி பேசி சமாளிக்கணும்னு தெரியாதாமா?
அவர் தன் கணவரையே பார்த்து கொண்டு இருந்தார். சரி, அவன் அடுத்து பேசுறப்போ என்கிட்ட பேச சொல்லு. என்ன சொல்றீங்க? நீங்களா? ஏன், நான் பேசக்கூடாதா? இல்லைங்க, வீட்டில் எதனால பிரச்சனை வந்தா நான் பார்த்துக்கிறேன். யாருக்கும் தெரியாம எல்லாம் பேச போறதில்ல. ஏற்கனவே பண்ண தப்புக்கு 2 பேரும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். எதுவா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க. நிச்சயமா பண்றேன். காலையில சங்கரி வந்திருந்தா. ஓ, சண்டை போடவா என்று கேட்டு சிரித்தார். எங்க அவ? என்கிட்ட சண்டை போடாமலே போயிட்டாளா? நிகழ்ந்ததை கூறினார் தங்கமணி. 2 பேரும் அதுக்கப்புறம் எதுவும் பேசல. சங்கரியும் கிளம்பி போயிட்டா. ம், இந்த விஷயத்தை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனா நேற்று ராத்திரி என் மருமக பேசினதெல்லாம் சரிதானே. அவ சொன்னதெல்லாம் கேட்டு எனக்கே என் மேல கோபம் வந்துடுச்சு. ச்சே, சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிட்டோமேன்னு தோணுச்சு. அவ கேட்ட மாதிரி செல்வம் என்ன பொம்மையா? சில நிமிடங்கள் அமைதிக்கு பிறகு ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டார். எனக்கு கிடைக்காததெல்லாம் எனக்கு வாய்ச்சது இல்லைன்னு மனசை தேத்திக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டிடுறேன். தங்கமணியோ வருத்தத்தோடு பார்த்தார். கவலைப்படாத தங்கம், என் பேத்தியை பார்க்காம நான் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன் என்றார் சிரித்துக்கொண்டே. அவர் கண்கள் நீரை பொழிந்தன. நீங்க என்னை பத்தி சொல்றது சரிதான். யாரையாவது பிடிச்சுக்கிட்டு கரை ஏறிடுவேன் தான். ஆனா நீங்க இல்லாம உயிரில்லாத வெறும் உடம்பாதான் என் வாழ்க்கை கழியும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீண்டும் சிரித்த அவர் கண்ணீரை ஆதுரமாக துடைத்து விட்டார் சிவலிங்கம். இப்போ எதுக்கு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிருக்க? மலரை மிரட்டி கொண்டிருந்தான் செந்தில். ஒன்றுமில்ல. சரி, ஒன்று பண்ணுவோமா என்றபடி திரும்பி பின்னால் பார்க்க அங்கே தங்கமணியும் அமுதாவும் ஏதோ பேசிக்கொண்டே வேலை செய்து கொண்டிருந்தனர். மலர் என்ன என்பதை போல் பார்த்தாள். உண்மை தெரிஞ்சா நீ உன் சின்ன அத்தை மாமா மேலே பாசத்தை அதிகமாக வச்சிடுவேன்னு தான் இத்தனை நாள் மறைச்சு வச்சு உன் பெரிய அத்தை சதி பண்ணிட்டாங்கன்னு போட்டு கொடுத்து 2 பேரையும் பிரித்து விட்டுடுவோமா? அவள் முறைத்தாள். ஆமாம், இவர் போட்டு கொடுத்த உடனே 2 பேரும் பிரிஞ்சிடுவாங்க பாருங்க என்று கிண்டலாக கேட்டுக்கொண்டே தட்டில் பழங்களோடு வந்தமர்ந்தாள் தளிர். சின்னதாக சிரித்து விட்டாள் மலர். அதை கண்டு செந்தில் மகிழ்ந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் தளிரை முறைத்தான். அவளோ அவனை கண்டுகொள்ளாமல் தட்டை மலரிடம் நீட்டினாள். எனக்கு வேண்டாம் தளிரு. உனக்கு வேண்டாண்டி, ஆனால் பாப்பாவுக்கு பசிக்கும், முதல்ல சாப்பிடு என்றவாறே தட்டில் இருப்பதை மலருக்கு ஊட்டுவதற்கு தட்டில் கையை வைக்க உதட்டை சுழித்து தட்டை இழுத்து கொண்டாள் தளிர். அவளே எடுத்து மலருக்கு ஊட்ட அவளை அழுத்தமாக பார்த்தான் செந்தில். அவன் மேலே என்னடி உனக்கு கோபம்? இன்னும் எத்தனை விஷயத்தை தான் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சு வைப்பாரு மலரு. ஏற்கனவே சேகர் மாமா விஷயம் எனக்கு சரியா தெரியாததுனால தானே உங்களை கஷ்டப்படுத்தினேன். வருத்தத்தோடு மலரிடம் கேட்டாள் தளிர். இப்போ என்னடி மறைச்சேன்? கோபமாக கேட்டான் செந்தில். இன்னைக்கு பெரிய அத்தை சொன்ன விஷயம் இவருக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிற மலரு. நீங்களே கேளுங்க என்றாள் கோபமாக. கண்கள் சுருக்கி மலர் செந்திலை பார்க்க அவனோ எச்சில் கொட்டி விழுங்கினான். அதில் மலருக்கு கோபம் வந்தது. அவளை நெருங்கி அமர்ந்து அவள் கையை பிடித்து, இல்லடி, அன்னைக்கு உங்கள் கல்யாணத்தில் பாட்டி என்ன ஏன் அந்த முறையை செய்ய சொன்னாங்கன்னு மண்டைக்குள்ளே குடஞ்சிக்கிட்டே இருந்துச்சா? யார்கிட்ட கேட்டால் தெரியும்னு யோசித்தேன். அழகேசன் மாமாவுக்கு தெரியாமல் இருக்காதுன்னு தோணுச்சு. அதான் அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் சொன்னார் என்றான் மென்று விழுங்கி. பார்த்தீங்களா மலரு, நான் தான் சொன்னேன்ல, இவர் மூஞ்ச வச்சே நான் கண்டுபிடிச்சிடுவேன். எப்படி விஷயத்தை மறைச்சு வச்சிருந்திருக்கார் பாருங்க. மலர் வெடுக்கென அவன் கையை உதறி விட்டு எழுந்து சென்று விட்டாள். காலியான தட்டை எடுத்துக்கொண்டு தளிரும் கிளம்ப அவள் பின்னலை பிடித்து இழுத்தான் செந்தில். எதுக்குடி அவகிட்ட மாட்டிவிட்ட என்றான் கோபமாக. நீங்க எதுக்கு என்கிட்ட மறைச்சிங்க என்றாள் அவளும் கோபமாக. உன்கிட்ட எல்லாத்தையும் நான் ஏன் சொல்லணும்? அப்படியெல்லாம் என்னால் சொல்ல முடியாது என்றான் கராராக. அவனை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவன் கையில் இருந்து தன் பின்னலை விடுவித்து கொண்டு சென்றாள். ஐயோயோ, முறைக்காதரி, ரொம்ப பயந்துட்டேன் என்று பயந்த பாவ்லா காட்டிவிட்டு சர்தான் போடி என்றான் கிண்டலாக. காலை உணவிற்காக சிவலிங்கம் வந்து டேபிளில் அமர மேலே இருந்து இறங்கி வந்தான் செல்வம். அவன் வருவதை பார்க்காமலேயே உணர்ந்தார் அவர். இந்நேரம் வரைக்கும் சாப்பிடாமலா இருப்பான்? எங்கேயோ வெளியில போறதுக்காக வர்றான் போல. தனக்குள் சொல்லி கொண்டு சாப்பிட ஆரம்பிக்க அவர் அருகில் இருந்த சேரை இழுத்து அதில் அமர்ந்தான் செல்வம். அதில் திகைத்தவர் கைகள் நடுங்க தொடங்கின. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.